பாருங்க இந்த கோணத்தின் அகத்து எதிர்கோணம் இவரை அதாவது கோணம் ஏடிசி. இந்த தேட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு வட்ட நாற்காலின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெழு கோணத்துக்கு சமனாகும். அதாவது கோணம் சிபிஇ சமன் கோணம் ஏடிசி. ஆகவே கோணம் சிபிஇ சமன் கோணம் ஏடிசி. இதான் முடியும். அப்ப இதுல இந்த உதாரணத்துக்கு பார்ப்போம் இல்லையா. இதுல பாருங்க ஒரு வட்ட நாற்கால் இருக்கிற இந்த வட்ட நாற்கால்ல வந்து 100 எக்ஸும் நீட்டப்பட்ட புறக்கோணங்கள், அதாவது ரெண்டு பக்கத்தை நீட்டியதால உருவாகிற புறக்கோணங்கள். இந்த எக்ஸின் அகக்கோணம் இவரா இருப்பார், அவருக்கு எதிர்கோணம் வந்து இவரா இருக்க போறார். ஆகவே இந்த எக்ஸ் ஆனது 70க்கு சமனா இருப்பார். அதாவது எக்ஸ் ஆனது இந்த வட்ட நாற்காலில் ஒரு புறக்கோணம், அவற்றை அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாக வர போறார். ஆகவே நேரடி எழுதலாம் x சமன் 70 பாகை. வட்ட நாற்காலின் புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணம். இதே மாதிரி பாருங்க இந்த 100 பாகை அகத்து எதிர்கோணத்துக்கு சமன், அதாவது y-க்கு சமன். ஆகவே நேரடியாக y சமன் 100 பாகை. அதே காரியம் சரியா பிள்ளைகள். அப்ப இதுல இவர் புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். மூன்றாவது இடம் இதுல புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். இதுல பாருங்க x, y, d இன் பெருமானம் காணட்டாம். d வந்து அடுத்த கலத்துல இருக்க மாட்டேங்கிறேன். இதுல x ஐ மையம் நாங்கள் காண போறோம். பாருங்க இந்த x க்கு 30க்கு ஒரு தொடர்பு உங்களுக்கு தெரியும். இது தரம் 10ல நீங்க படிக்க மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம். x என்றவர் பரிதி கோணம் இந்த வில்லால அமைக்கப்பட்டது. அதே வில்லால அமைக்கப்பட்ட பரிதி கோணம் 30 பாகை. x வந்து மைய கோணம் இந்த வில்லால அமைக்கப்பட்டது. அதே வில்லால பரிதியில் அமைக்க கோணம் 30 பாகை. அப்ப இந்த x ஆனது இந்த 30 2 மடங்கு. ஆகவே x சமன் 60 பாகை. மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம். அடுத்தது பிள்ளைகள் இந்த மைய ரெண்டு விதமா காணலாம். சோமா காண்றது நாங்கள் வட்ட நாற்காலில் படிக்கலாம். ஒரு பக்கத்தை நீட்டி இருக்கிறோம். பொதுவாக இந்த புறக்கோணம் அகத்து இவர் தான் வட்ட நாற்காலி, இவர் ஒரு நாற்பக்கல், ஆனால் இவருக்கு தான் சமன். அடுத்தது y சமன் 30 பாகை. வட்ட நாற்காலின் புறக்கோணம் சமன் அகத்து எதிர் அடுத்தது பாருங்க பிள்ளைகள். இதுல எம்மின் பெருமானத்தை காணலாம். இதுல பாருங்க ஓன்றது இந்த வட்டத்தின் மையம். ஆகவே இவரோட விட்டம். ஆகவே இவர் 90 பாகை. இவர் 90, இவர் 25, 115. ஆகவே இவரை x என்று வைக்கிறேன். x சக 25 சக 90 சமன் 180 பாகை.
ഒരു മുക്കോണിന്റെ അപകോണത്തിന് ஆகவே x சக 115 x சமன் 180 சய 115 65 பாகை. இப்ப இந்த x க்கு மேலும் ஒரு தொடர்பு இருக்கு. இவர் ஒரு வட்டனாக எம்மானது புறக்கோணம் அகத்து எதிர்கோணம் இவராயிருக்க போறார். ஆகவே m சமன் x சமன் 65 பாகை. வட்ட நாற்பத்தலின் புற கோணம் சுருக்கமாக இருக்கு. இதை நான் உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் திரும்ப இருக்கா மட்டும் குறித்து போடுறேன். தெரியாமலே அடுத்தது ஒரு பயிற்சி. இதுல எக்ஸின் பரிமாணம் காண போறோம். இவர் வந்து 110 பாகை. இவர் எக்ஸ் பாகை. அதே திரும்ப எழுதியிருக்கிறேன். ரைட். இப்ப நாம எக்ஸின் பரிமாணத்தை காண போறோம் இல்லையா? இதுல பாருங்க இவர் ஒரு வட்ட நாற்கரம். ஆகவே இத y என்று வைக்கிறேன். இந்த y சமன் 180 சய 110. இதெல்லாம் இவரும் எடுவது. இவரும் y தான். ஆகவே y சக x சமன் 180 பாகை. அதிலிருந்து x சமன் 180 சய ஒரு y 70 ரெண்டு y 140 x சமன் 40. தெரியாமலே இவர் ஒரு இது சமபக்கம் கோணி. அதான் இவர் பையன்டா இவரும் பையன் போடுங்க. இவர் தான் காண போறோம் x. இவரும் வட்டனாக்கத்துல இது போடுங்க. அடுத்தது பாருங்க. இதுல a ന്റെ ബന്ധം കാണണം നമ്മള്. ഇതിലെ pq കൊണ്ടവർ ഒരു വിട്ട பண்ணி நாம சொல்லலாம். காரணம் இந்த ஓன்ற மையம் வந்து இந்த pq ல இருக்கு. ஆகவே இந்த விட்ட வேண்டும் கோணம் செங்கோணம். ஆகவே இவர் 90 பாகை. அது உங்களுக்கு தெரியும். இந்த 90 பாகையோட இந்த 70 பாகை சக அந்த 7 பாகை அவரை கூட்டினோம்னா எங்களுக்கு 180 கிடைக்கும். என்ன காரணம்? வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிறம். இதுல இருந்து இந்த a சமன் 180 இந்த ரெண்டு பேரையும் சேர்த்தோம்னா 160. அவர் சமன்பாட்டுக்கு மறுபுறம் வரும்போது சய 160. ஆகவே a சமன் 20 பாகை. சரியாகவே இதுல தரம் 10ல படிக்க அரைவட்ட கோணம் செங்கோணம் அல்லது விட்ட மீண்டும் கோணம் செங்கோணம். ரைட். இவர் 90, இவர் முழுக்க 70. இந்த 90ஓட a 70 கூட்டினோம்னா வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணம். இது ஒருக்கா பார்ப்போம். இதுல இவர் ஒரு QRS ஒரு இது சமபக்க முக்கோணி. இவர் x ஆகவே இவர் x. அத்துடன் PS என்பவர் ஒரு விட்டம். O என்பவர் அவற்றை மையம். ஆகவே POS என்பவர் ஒரு செங்கோணம். ஆகவே இவ்வளவு 90 பாகை முழுவதும் அரைவட்ட கோணம் செங்கோணம். இவர் 40 பாகை. பாகைன்னா இவர் 50 பாகை. இவரும் 6. இவர் 50 என்றா இவர் 130. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணம். இப்ப இந்த 130ஓட இந்த 2x கூட்டினோம்னா 180. இதை நாம
പോലെ എഴുതണം. കോണം പി ക്യു എസ് സമൻ 90 ഭാഗം. അരൈ വട്ടക്കോണം. അടുത്തത് ഒ പി സമൻ ഒ ക്യു. ആകെ കോണം ക്യു പി ഒ സമൻ 50 ഭാഗം. ആകെ കോണം ക്യു പി ഒ കോണം ക്യു ആർ എസ് സമൻ 180. ക്യു പി ഒ 50 വച്ചിട്ടുണ്ട്. ആകെ കോണം ക്യു ആർ എസ് സമൻ 180 സായ 50. QRS வந்து 130 பாகம். இப்போ நாங்கள் நோக்கம் வந்து x காணுவோம். 10x சக 130 பாகை சமன் 180 பாகம். முக்கோணிന്റെ അകക്കോണം. ഇതിൽ 2x സമൻ 180 സായ 130 50 ഭാഗം. ഇതിന്റെ x സമൻ 25 ഭാഗം. சரியாவில்லையா? இதுவரைக்கும் நாங்கள் படிக்கிறதுல தோத்து பார்ப்போம். வட்ட 42 என்னென்னு பார்த்தாங்க. வட்ட 40 முதலாவது என்ன படிக்கிறார்கள்? வட்ட 41 எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி, இரண்டாவது தீட்டம் மற்றும் மறுதள தீட்டம் ஒரு நாற்பக்கலின் எதிர்கோணங்கள் 180 பாகையாக அமைந்தால் அவர் வட்ட நாற்பக்கல் என்பது. மூன்றாவது ஒரு வட்ட நாற்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்ட உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமம். அத்துடன் தரம் 10 படிக்க 3 வட்டத்தின் தீட்டங்கள், அதாவது மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம், அடுத்தது ஒரே துண்ட கோணங்கள் சமன், அடுத்தது அரைவட்ட கோணம் செங்கோணம் அல்லது விட்டம் ஏந்தும் கோணம் செங்கோணம். இந்த வட்ட நாற்பகம் தொடர்பான மேலதிக கணக்குகள் எங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு. அத்துடன் நாங்கள் கடந்த கால பாஸ் பேப்பர்களையும் எடுத்து செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு யோசனமாக இருக்கும். இதுவரைக்கும் நாங்கள் செய்கிறது கூடுதலாக பகுதி 1 உள்ள பிரச்சனை தீட்டத்தை விளங்கிக் கொள்ள பகுதி 2 இன்னும் மேலதிகமாக தேடணும். இவ்வாறான காணொலிகள் மாணவரின் நன்மை கருதி தொடர்ந்து வெளியிட இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.